மீண்டும் ஒரு விளையாடிச் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. ஐபிஎல் இறுதி கட்டத்தை எட்டியிருக்க தருணத்தில் நேற்றைய தினத்தை பொறுத்தவரையில் ஐபிஎல்லின் 65வது போட்டியாக ராஜஸ்தான் ராயல் புள்ளிப்பட்டியல் 2ஆம் இடத்தில் இருக்கின்ற ராஜஸ்தான் ராயல் மற்றும் புள்ளிப்பட்டியல் 10ஆம் இடத்தில் இருக்கின்ற பஞ்சாப் கிங்ஸ் ஆகிய இரு அணிகளின் போட்டி கவுகாத்தியில் ஆரம்பமாகின்ற போட்டியை பொறுத்தவரையில் நாணய சுற்று வெற்றி பெற்றிருந்தார்கள். ராஜஸ்தான் ராயல் அணி ஆகியவை தமது அணியை முதலாவதாக துடுப்படுத்த ஆட வேண்டும் என்ற அடிப்படையில் நேற்றைய தினத்தில் களம் இறங்கியிருந்தார்கள். தொடர்ந்து 3 போட்டிகளில் தோல்வியடைந்த ராஜஸ்தான் எப்படியாவது இந்த போட்டியில் வெற்றி பெற்று முதலாம் இடத்தை பிடிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் ஆடுகளம் நுழைந்தது. இதன்படி ஜஸ்ப்ரீத் ஜஸ்வால் அந்த வேகத்திலே 4 ஓட்டத்தை பெற்றிருந்த வேளையில் அதிரடி காட்டம் முனைந்து ஆட்டமிழந்து வெளியேறினார். டம் காலர் 18 ஓட்டங்கள், சஞ்சு சாம்சன் 18 ஓட்டங்கள் என அடுத்தடுத்த விக்கெட்டுகள் உள்ள 7.2 பந்து வீச்சில் 42 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்த தடுமாறி இருந்தது. ஒரு முக்கியமான இணைப்பாட்டம் தேவை என்ற அடிப்படையில் மிகவும் ஒரு திறமையான துடுப்பாட்ட வீரராக யாரை அனுப்பலாம் என்ற ரீதியில் அனுபவம் வாய்ந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆடுகளம் நுழைந்திருந்தார். ரியான் பராக்கோடு இணைந்து இவர்கள் இருவரும் சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தினை ஒரு 34 பந்துகள் எதிர்கொண்டு 50 ஓட்டம் இணைப்பாட்டம் கடந்திருந்தமை ராஜஸ்தான் ராயல் அணியை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான ஒரு விடயமாக மாறியிருந்தது. இதில் ரவிச்சந்திரன் அஸ்வின் 19 பந்துகளில் 4 ஓட்டங்கள், ஒரு 6 ஓட்டங்களடங்களாக 28 ஓட்டங்களோடு ஆட்டம் விளக்க அதன் பின்னதாக ரியான் பராக் தனியாளாக அணியை கொண்டு சென்றார். துருஜூரல் 0, ரோமன் பவல் 4 ஓட்டங்கள், டொனோவன் ஃபெரேரா 7 ஓட்டங்கள், ட்ரான்போர்ட் 4 ஓட்டங்கள், 2 அடங்கலாக 12 ஓட்டங்கள் பெற்றிருந்த வழியில் ஆட்டம் இழந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இறுதி நேரத்தில் அவேஸ் கான் ஆட்டம் இழக்காதிருந்த வேளையில் ஒரு முனையில் ரியான் பராக் மாத்திரம் 34 பந்துகளில் 4 ஓட்டம், 6 அடங்கலாக 48 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க இறுதி ஓவரில் முதலாவது பந்தில் நேரடியாக போல் செய்யப்பட்டு 48 ஓட்டங்களில் ஆட்டமிழந்து வெளியேறினார். அதன் காரணமாக அவருடைய அரைச்சதமும் பூர்த்தியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எந்த ஒரு வீரரும் 50 ஓட்டங்களை கடக்கவில்லை என்பதால் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 149 ஓட்டங்கள் மாத்திரம் ராஜஸ்தான் ராயலால் பெறப்பட்டிருந்தது. பந்துவீச்சை பொறுத்தவரையில் பஞ்சாப் கிங்கை பொறுத்தவரையில் சாம் கரன் மற்றும் ஹர்ஷல் பட்டேல், ராகுல் சகார் தலா 2 விக்கெட்டுகளையும், ஆர்சிப் சிங், நெதன் லாய், எலிஸ் தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது பந்துவீச்சில். இதன் அடிப்படையில் 150 ஓட்டங்கள் தேவை என்ற அடிப்படையில் பஞ்சாப் கிங் ஆடுகளம் நுழைந்திருந்தது. இந்த போட்டியில் தோல்வியடைந்தாலும் பரவாயில்லை. இந்த போட்டியில் பஞ்சாப் கிங்கை பொறுத்தவரையில் 6 வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்போடு பிளே ஆஃபுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இல்லாமலும் துடுப்படுத்த ஆட வந்திருந்தது. பிராம் சிம்ரன் மீண்டும் ஒரு அதிரடியான துடுப்பாட்டத்தை காண்பிக்க போய் 6 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தார். ஜானி பேஸ்டோ 14 ஓட்டங்கள், ரில்லி ரோசோ 13 பந்துகளில் 4 ஓட்டங்கள், 5 அடங்கலாக 22 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தார். சசாங் சிங் 4 ஓட்டங்கள் என 8 பந்தோர்களில் 48 ஓட்டங்களுக்கு 4 முக்கியமான விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியிருந்தது. அதன் பின்னதாக ஒரு சிறந்த இணைப்பாட்டம் தேவை என்ற அடிப்படையில் சாம் கரன் மற்றும் ஜிதிஷ் சர்மா ஆகிய இருவருக்கு இடையிலான 5வது விக்கெட்டுக்கான ஒரு இணைப்பாட்டம் 46 பந்துகளில் 63 ஓட்டங்கள் முக்கியமாக பெறப்பட்டிருந்தது. இது சாம் கரன் ஆட்டம் இழக்காத 41 பந்துகளில் 4 ஓட்டம், 6 ஓட்டங்கள், 3 அடங்கலாக 63 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து வெற்றிக்கு வித்திட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் ஜிதிஷ் சர்மா 22 ஓட்டங்கள் ஆட்டம் இழந்திருந்த இறுதி நேரத்தில் அசுதோஷ் சர்மா 11 பந்துகளில் 4 ஓட்டம், 1, 6 ஓட்டம், 1 அடங்கலாக 17 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்காதிருந்த வேளையில் இறுதி விக்கெட்டுக்காக 19 பந்துகளில் 34 ஓட்டங்கள் பெறப்பட்ட நிலையில் 18.5 பந்து வீச்சில் 5 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து இந்த இலக்கை அடைந்தது குறிப்பிடத்தக்கதாக 5 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் கிங் ஒரு சிறப்பான வெற்றியை பதிவு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில் பந்துவீச்சை பொறுத்தவரையில் ராஜஸ்தான் ராயல் சார்பில் அவேஸ் கான் மற்றும் சஹால் தலா 2 விக்கெட்டுகளையும், ட்ரான்போல்ட் 1 விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. பஞ்சாப் கிங்கை பொறுத்தவரையில் 13 போட்டிகள் பங்கேற்று 5 போட்டிகள் வெற்றி,
5 போட்டிகளில் வெற்றி, 8 போட்டிகள் தோல்வியடங்கலாக 10 புள்ளிகளோடு இப்பொழுது 9ஆம் இடத்திற்கு முன்னேறி இருக்கிறது. மும்பை இந்தியன்ஸ் அணி 10ஆம் இடத்தில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜஸ்தான் ராயலை பொறுத்தவரை 13 போட்டிகள் மட்டுமாக பங்கேற்று 8 போட்டிகளில் வெற்றி, 5 போட்டிகள் தோல்வி என 16 புள்ளிகளோடு 2ஆம் இடத்தில் இருக்கிறது. தொடர்ந்தும் 4வது தோல்வியை சந்தித்ததன் காரணமாக இப்பொழுது 2ஆம் இடத்தில் இருக்கிறது. முக்கியமான ஒரு அணியாகும் இந்த ஐபிஎல்லிலே இந்த 2024ஆம் ஆண்டு செயற்பட்டு கொண்டிருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. கொல்கத்தாவுக்கு அடுத்ததாக 2ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். ஆகவே இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்டு 2 விக்கெட்டுகள் மற்றும் 63 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த ஷாம் கரன் ஆட்ட நாயகன் விருதினை பெற்றுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு விளையாடிச் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் சொந்தங்களே.